கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய யாவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே பார்க்கக்கூடிய ஒரு வாக்குத்தத்தமான தேவ செய்தி, மிகுந்த ஒரு கடினமான ஒரு காரியத்தில் தேவன் அவங்க வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை தேவன் கொடுத்த இந்த செய்தியை பார்க்க போறோம். அது ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணைக்கர்த்தனாய் இருக்கிறானே என்றான். தேவன் குழந்தை தரேன்னு சொன்னாரே, நீ கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போனியே, எத்தனை பேர் பரியாசம் பண்ணியிருப்பார்கள். 20 ஆண்டுகளுக்கு மேலாகுது. ஆபிரகாம் இன்னமும் அவனுக்கு குழந்தை கொடுக்கல. ஒரு தேசத்தை விட்டு, நாடை விட்டு, தன்னுடைய தகப்பனை விட்டு, தாயை விட்டு, குழந்தை எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன செய்தானா, ஆனால் இன்னும் குழந்தை கிடைக்கலே சொல்லி அநேக பேசும்போது ஆபிரகாம் எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பார். அந்த வேதனையை கர்த்தர் பார்க்கிறார். பார்த்த உடனே ஆபிரகாம் அழைக்கிறார். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிப்போம். அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார். வானத்து அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். 75 வயசுல ஆபிரகாமை அழைத்தார். இது இடையில நடந்தது. 100 வயசுல தான் கர்த்தர் குழந்தை கொடுத்தார். அப்ப கேட்கிறாரு, ஆண்டவரே, என் வாழ்க்கையிலே குழந்தை இல்லாமல் வேதனைப்படுகிறேனே என்று கேட்கும் போது வெளியே அழைத்து, வானத்தின் நட்சத்திரம் என்ன கூடுமோ உன் சந்ததி என்ன பண்ண போறேன், பெருக பண்ணுவேன். யோசிப்பாங்க. முதியவராக இருக்கிற ஆபிரகாம் முதல் ஆசீர்வாதமே அவருடைய சந்ததியை தேவன் பெருக பண்ணினார். ஆதியாகமம் 13:16 பூமி தூளை போல நீ பெருகுவாய் என்று வாக்குத்தத்தம் கொடுத்தார். அதே மாதிரி செய்தார். 2வது, கடற்கரை மணலை போல பெருகுவாய் சொன்னபடியே ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதித்தார். இதில் பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுக்கு 2 மனைவி உண்டு. ஆபிரகாமும் ஆகார். ஆகார் பார்த்தீங்கன்னா பிறந்த இடம் இஸ்மவேல் சந்ததியை அரபு தேச நாடு முழுவதும் பெட்ரோல் எண்ணெய் மற்றும் பெரிய ஒரு வர்த்தகராக ஆசீர்வதித்தார் அந்த சந்ததியை, இஸ்மவேலை. ஆனால் ஆபிரகாம் சாராளுக்கு பிறந்த சந்ததியை இஸ்ரவேல் தேசத்தை இங்கு பெருக பண்ணினார். சொல்லப்போனால் இஸ்ரவேல் தேசத்திலே 95% ஞானம் உள்ளவர்கள் எங்கே இருப்பாங்கன்னா இந்த இஸ்ரவேல் தேசத்தில் இருப்பார்கள். அப்பேற்பட்ட அந்த தேசத்தில் ஒரு ஆவிக்குரிய சந்ததியாக, ஆவிக்குரிய தகப்பனாக தேவன் மாற்றினார். அது மட்டும் இல்லை, ஆபிரகாம் சந்ததியில் 42வது தலைமுறை தான் இயேசு பிறந்தார், விசுவாசமாய் பிறந்தார். அன்பான கர்த்தருடைய தேவச்சனமே, உங்கள் வாழ்க்கையிலே மனுஷர்கள் பேசும் வார்த்தையெல்லாம் அது வீண். உங்களுடைய மனம் உடைக்கப்பட்டு உங்கள் தேவைகளெல்லாம் கர்த்தர் சந்திப்பார். ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுத்தார்னா அந்த வாக்கை தேவன் நிறைவேற்றி வைக்கணும், செய்யணும், காத்திருக்கணும். ஆபிரகாம் கர்த்தர் சொன்னார், நான் சொல்லும் தேசத்தை கீழ்ப்படிந்தால் உன் சந்ததி என்ன பண்ணுவேன், பெருக பண்ணுவேன்னு சொன்னார். அதே போல ஆபிரகாமுக்கு கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிந்தார், தேசம் எங்கும் சந்ததியை தேவன் பெருக பண்ணார். அன்பான கர்த்தருடைய ஜனமே, இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலும் ஒருவேளை மனுஷர்களா, உறவினர்களாக உங்கள் பரியாசம் பண்ணுறாங்களா, உனக்கு குழந்தை இல்லை, நீ வேஸ்ட்டு ஆண்டவர் சொல்கிற ஆகாத தலைக்கு மூலக்கல்லாக கர்த்தர் உங்களை பயன்படுத்துவா. நீ கர்த்தருக்கு நீ பிரியமாக இருக்கும் போது உன்னு தேவைகளை கர்த்தர் சந்திப்பா. நீ விண்ணப்பம் செய்யும் போது ஆண்டவர் அந்த விண்ணப்பத்துக்கு ஒரு பதில் கர்த்தர் கொடுப்பா. தொடர்ந்து உனக்கு ஏமாற்ற தொடங்கிறதா, எப்படி ஆபிரகாம் வாழ்க்கையில் கர்த்தருக்கு உயிர்வு தந்தாரோ அதே போல உங்களுக்கு அவசியம் வளவராப்பா. கண்கள் மூடி நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே, அநேக பரியாசம் பண்ணாங்க, இவ்வளோ வயசுல உனக்கு குழந்தை இல்லைன்னு. ஆண்டவர் முதல்ல ஆபிரகாம் வெளியில் அழைத்து, அந்த நட்சத்திரம் என்ன கொடுமோ உன் சந்ததி பெருக பண்ணுவேன், தூளை போல பெருக பண்ணுவேன் என்று சொன்ன மாதிரி கர்த்தர் அந்த சந்ததியை பெருக பண்ணது போல என் வாழ்க்கை பிள்ளைகளை பெருக பண்ணுங்க, ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். நிச்சயமாகவே கர்த்தர் ஏமாற்றத்தில் உனக்கு உயர்வு நிச்சயமாக கொடுப்பார். அவர் பலத்த கருத்தில் ஆண்டவர் உங்களை உயர்த்திப்பார். காட் பிளஸ் யூ. ஆமென்.